என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவங்க வேலைக்காக ட்ரை பண்ணாங்க, நான் புது வேலைக்கு எதுக்கோ ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. நான் முயற்சி அதீதமாக இருக்கும், சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்திலையும் ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்டால் 100க்கு 200% துலாம் ராசிக்கு வேலை வாய்ப்பு உண்டானா நிச்சயமாகும். இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ECR பீச் ரெசார்ட் பிளாட் just 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நெல்லை சோமசுந்தரம் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ வைகாசி மாசம் வந்துட்டு முடிஞ்சு ஆனி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாசத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சார்? வைகாசி முடிஞ்சு ஆணி ஆரம்பிச்சிருக்குன்னு ரைட்டு, கரெக்டு தான். ரைட்டு, முதல்ல நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக ஒரு விநாயகர் பாட்டு பாடிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் போவோம். விநாயகர் பாட்டு பாடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர் சக்கர நேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்போ வைகாசி அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் இது அதிகமாக இருக்கும். அப்போ தமிழ் வருஷப்பிறப்பு மாதங்களில் வந்து 2வது மாதம் வைகாசி. இப்போ வைகாசி முடிஞ்சு 3வது மாதம், தமிழ் இதில் 3வது மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது. ஆணி மாதம் என்ன இதுன்னா உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம், அதை ஆணிக்கு அப்புறம் ஆடியிலேருந்து தட்சிணாயனம்னு ஆரம்பிக்கும். அதாவது சூரியனோட மூமெண்ட்டை 2 வகையாக பிரிப்பாங்க, 2 அயனம்னு பிரிப்பாங்க. தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறது. ஸோ அது மாறுறது எப்போன்னா இதில் இருந்தால் மாறும். அப்போ ஆணி மாதத்தோட சிறப்பு என்னென்னா 3வது மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 3ங்கிறது ஜோதிடத்தில் எப்போவுமே முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ முயற்சிகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல மாதமானு கேட்டால் ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் முடிஞ்சு, கோடை வெயில் கத்திரி வெயிலெலாம் முடிஞ்சு இளவேனில் ஒரு காற்றடிச்சு இதாக வரக்கூடிய ஒரு இளவேனில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆரம்பிக்குது. ஸோ தட்சிணாயத்துலேருந்து எப்பவும் பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு விருத்திகள் எப்போ இருக்குன்னு கேட்டால் தட்சிணாயத்தில் விருத்திகள் இருக்கும். அதனால் ஆணி மாதங்கள், ஆணி மாத பிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜென்ரலான சிறப்புகள். ஆணி மாதம் விசேஷம் என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ், கோயில் குளங்கள் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய உடைய விசேஷங்கள் நிறையா உள்ளது. அதில் முக்கியமாக முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 14ஆம் தேதி 28/6/2026 அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து கேட்டை நட்சத்திரம் வரும். அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் ஒரு சிறப்பான விஷயம். திருமஞ்சனம்னா என்னன்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். திருமஞ்சனம்னா சிறப்பான ஒரு அபிஷேகங்கள் நடக்கிறது தான் திருமஞ்சனம். சிறப்பு வழிபாடு, அதாவது மங்கள நீராடல், இதெல்லாம் வந்து திருமஞ்சனம் அப்படிங்கிறது. அப்போ எல்லா வகையான பூஜை பொருட்களையும் வச்சு அபிஷேகம் பண்ணி பண்ணுறது தான் திருமஞ்சனம்ங்கிறது. அப்போ அந்த கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு ரங்கநாதருக்கு அங்கே ஒரு திருமஞ்சனம் இருக்குது. அதுமாதிரி 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா 20/6/2026 ஆணி மாதம் 6ஆம் தேதி மக நட்சத்திரம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நடக்கும். மாணிக்க வாசகர் யாருன்னு தெரியும்ல? மாணிக்க வாசகருங்கிறது நம்ம திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தை எழுதியவர். அவர் வந்து குரு பூஜைனா அவங்க சித்தியானது, நடராஜரோட ஐக்கியமானது, சிதம்பரத்தில் ஐக்கியமானது தான் குரு பூஜை கொண்டாடுறது. அப்போ ஆணி மகத்தில் அவர் நடராஜரோட ஐக்கியமானதுனால அந்த குரு பூஜை ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் 22/6/2026 ஆணி மாதம் 8ஆம் தேதி அஷ்டமி அன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரமும் இருக்குது. அன்னைக்கு என்னென்னா ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பானது. முதல்ல நம்ம சொன்னது 28 அப்படின்னு சொல்கிறது வந்து ரங்கநாதருக்கு உண்டான திருமஞ்சனம். இது 22 ஆணி மாதம் உத்திர நட்சத்திரங்கிறது. வழக்கமாக பங்குனி உத்திரம்ங்கிறது தான் எப்போவுமே ஃபேமஸாக சொல்லுவோம். ஆணி உத்திரம்ங்கிறது திருமஞ்சனம். நடராஜருக்கு வருஷத்தில் ஒரு 6 தடவை தான் அபிஷேகங்கள் பெருசாக இருக்கும். சிறப்பான அபிஷேகம் என்னென்னா ஆணி திருமஞ்சனம் சிறப்பு, அப்புறம் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம்ங்கிறது சிறப்பான விஷயம். 2 வந்து நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது இந்த மாதம் ஆணி மாதம் அதுவும் வருது, திருமஞ்சனம் வருது. அன்றைக்கி என்ன வரும்னா நடராஜரும் சிவகாமி அம்மாளும் வெளியே கொண்டு வருவாங்க. வழக்கமாக எல்லா கோயிலும் என்னென்னா மூலவர்னு ஒன்று இருக்கும், கல்சிலையில் இருக்கும். உற்சவருங்கிறது மெட்டலில் பஞ்சலோகத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்போ எப்பவுமே அந்த உற்சவர் சிலையை தான் வந்து வீதி உலாக்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது திருமஞ்சனம். இதில் என்ன விசேஷம்னா நடராஜரை மூலவராக இருக்கிறவரே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, சிவகாமியோடு வருவார். அப்போ மாணிக்க வாசகரும் அதில் அந்த தேரில் இதில் உட்காந்துட்டு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு உண்டான சிறப்பாகுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த ஆணி மாதம் 8ஆம் தேதிங்கிறதுல வந்து வேதிபாத சிரார்த்தம் அப்படிங்கிறது, அது என்னென்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிறப்பான விஷயம். அன்றைக்கி அது என்ன வேதிபாதம் அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரம் உருவம்னு எதை எடுத்தோம்னா சதய நட்சத்திரம் வரும். சதய நட்சத்திரங்கிறது ஒரு பூங்கொத்து, அதாவது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சதம் அப்படின்னா 100. அப்போ அன்னைக்கு திதி தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணினால் 100 மடங்கு பலன் கிடைக்கிற மாதிரி.
அப்போ ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, அந்த ஆர்ஃபனேஜுங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த போர்வையில் அவங்களோட ஒரு கஷ்டத்தை போக்குற மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, போர்வை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதும் ஒரு சிறப்பாக வேதிபாதம் சிரார்த்தம்ங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். 27/6 அடுத்தால ஆனி மாதம் 13ஆம் தேதி பிரதோஷம். அது சனிக்கிழமையே வருது. அப்போ சனி பிரதோஷம்ட்டு அது ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாதம். அதுக்கப்புறம் 29/6/2026 ஆனி 15 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி வரும்போது என்னென்னா, ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமின்னா மிதுன ராசியில் சூரியன் இருக்கும். அப்போ அதுக்கு நேர் 7வது ராசியில் சந்திரன் வரணும். அப்போ சந்திரன் வர்றது எதில் வருவார்னா மூல நட்சத்திரத்தில் வருவார். அதனால தான் ஆணி மூலம் அரசாளும்னு சொல்லுவாங்க. அதை பேச்சு வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண் மூலம் அரசாளும்னு மாற்றிட்டாங்க. அது ஆணி மூலம் அரசாளும் அப்படிங்கிறது. அப்போ அந்த கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு ஆனி மாதம் மூல நட்சத்திரமும் அன்னைக்கு வரும். ஆணி மூலத்தில் வந்து சிறப்பான விஷயம். ஆணி மூலத்தில் பிறக்கிறது என்னென்னா ஆணி மூலம் அரசாளுங்கிறதுனால அவங்க என்னென்னா நல்லா வந்து ஃபெமிலியராக ஆவாங்க. வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் காலகாலத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். போராடி 40 வயசுக்கு மேலே பெறதெல்லாம் கிடையாது. 20 வயசு 25 வயசுலேருந்தே மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற ஆணாக இருந்தால் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகி நல்ல சுபிட்சமாக இருப்பாங்க. அது மூல நட்சத்திரம். அதனால தான் அரசாளும்னு சொல்கிறது. அரசர் அளவுக்கு ஒரு ஃபேமஸாக வருவாங்கன்னு. அன்னைக்கு என்னென்னா அருணகிரிநாதரோட பிறந்ததாக சொல்லி ஒரு நம்பிக்கை. அருணகிரிநாதருங்கிறது நம்ம தமிழ் இந்து மதத்தில் உள்ள ஒரு முருக பக்தராக இருந்தவர். அவர் பிறந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு கொண்டாடுறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 15 இன்னைக்கு பேசுகிற இன்னைக்கு மாசப்பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டீஸ்வரம்னு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயிலில் என்னென்னா ஞானசம்பந்தர் முத்து பல்லக்கில் வருவார். அந்த ஃபங்க்ஷனை இன்றைக்கி நடத்துவாங்க. முத்து பல்லக்கு ஏன் கொடுக்காங்கன்னா வெயில் அதிகமாக சித்திரை வைகாசியில் வெயில் அதிகம்னா ஞானசம்பந்தன் யாருன்னா பார்வதி ஞானப்பால் கொடுத்து வளர்ந்த குழந்தை. அப்போ வெயிலில் வந்து அந்த குழந்தை தேடி வருதுன்னு சிவன் என்ன சொல்கிறாரு, பூதகணங்களை அனுப்பி முத்தில் பல்லக்கும் தோரணங்கள்லாம் கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த பல்லக்கில் உட்காந்து வர்ற மாதிரி குளிர்ச்சி முத்தில் காற்றுப்பட்டு வந்தபோது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த முத்துப்பந்தலை அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்போ மூலஸ்தானத்துலேருந்து சிவன் பார்க்கும்போது மறைக்குது. முத்துப்பந்தல் வச்சு தூக்கிட்டு வர்றது மறைக்குது. அப்போ நந்தியை விலகிக்கோ அப்படிங்கிறார். ஸோ இவர் கோயிலுக்குள்ளேருந்து சிவன் பார்க்கும்போது நேராக பல்லக்கில் கோயிலை நோக்கி ஞானசம்பந்தர் வர்றது காட்சி தெரியணும் அப்படிங்க நந்தி விலகி இருக்கும். இன்றைக்கும் போய் பார்த்தா கோயிலில் நந்தி விலகி தான் இருக்கும். நேராக வாசலில் சன்னதி தெருங்கிறது நேராக சிவன்லேருந்து நேராக தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ முத்துப்பல்லக்கு ஃபங்க்ஷன் வந்து ஆனி மாதம் முதல் நாளில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனி மாதத்தில் உள்ள வேண்டாத விஷயம் என்னென்னா ஆனி மாதம் இது போகக்கூடாதும்பாங்க. ஆனி மாதம் கூனி போக வைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ குடி போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலாம் ஆனி மாதம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம அஸ்ட்ராலஜியில் எடுத்துட்டிங்கன்னா 12 ராசி ஓகே, 4 கார்னர் வரும். 4 கார்னரில் இருக்க ராசி எப்பவுமே கொஞ்சம் இடைஞ்சல கொடுக்கக்கூடிய ராசியாக தான் இருக்கும். அது வந்து என்ன அந்த ராசிங்கிறது மாதமாக எடுத்தால் மிதுன ராசிங்கிறது ஆனி மாதம். கார்னரில் இந்த கார்னரில் ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்குது கன்னி ராசி. கன்னி ராசி புரட்டாசி. ஸோ புரட்டாசிலையும் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசி மார்கழி மாதம். அதுலேயும் கல்யாணம் கார்த்திகை இதெல்லாம் விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இல்லை மேலே உள்ள டாப்பில் உள்ளது பார்த்திங்கன்னா மீன ராசி. உபயராசி 4 காரணம். மீன ராசிங்கிறது வந்து பங்குனி மாதம் வந்துடும். அப்போ பங்குனிலேயும் வந்து எது நல்ல விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த உபயராசியில் இருக்கிற விஷயம் இது போக ஆடி மாதமும் சுப விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ உபயராசிகள் மேக்ஸிமம் என்னென்னா சுப விஷயங்களுக்கு யூஸ் ஆகாத மாதங்கள். ஸோ ஆனி மாதம் அந்த கார்னரில் வர்றதுனால உபயராசியாக இருக்கிறத வந்து ஆனி மாதத்தில் கூனி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடி போகிற விஷயங்கள் ஆனி மாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயங்கள். இது ஆணியில் உள்ள சிறப்பான விஷயம். அப்புறம் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்னா திருச்சியில் வெக்காளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது, உறையூரில் இருக்குது. அந்த அம்மன் என்ன விஷயம்னா மேலே கூரை இருக்காது, இன்றைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். சும்மா ஒரு 2 ஓலையை தான் போட்டு வச்சுருப்பாங்க. அம்மன் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது வெக்கை அப்படின்னா சூடுன்னு அர்த்தம். இந்த சூட்டிலேருந்து திருச்சி மக்களை அவள் காப்பாற்றினால வெக்கை காளி, அதனால வெக்காளின்னு சொல்லி. அதனால் என் மக்களுக்கு அந்த சூடு வருது, நானே அந்த சூடை வாங்கிட்டு தான் அவள் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிலோ மழையோ நேராக அம்மனோட தள்ளி மேலே படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெக்காளி அம்மன் கோயில் என்னென்னா அன்றைக்கி மாம்பழ அபிஷேகமே பண்ணுவாங்க. ஃபுல் மாம்பழத்துலேயே அவளுக்கு எல்லாம் பண்ணி அதை வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்துருவாங்க. அதையே திருச்சியில் மலைக்கோட்டையில் தாய்மானவர் சன்னதி இருக்குது. தாய்மானவர் சன்னதி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தாய் அப்படிங்கிறது அம்மையப்பர்ன்னு சொல்லுறது சிவனை தான் சொல்லுவோம். அந்த திருச்சியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு தாய் உருவத்தில் வந்து சிவன் பிரசவம் பார்த்தார். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்.
இப்போ மாதிரி சிசேரியன் கிடையாது. அதனால் அவர் போய் வந்து சிவனே வந்து அந்த பிரசவத்தை பார்த்ததுனால அவர் தாயுமானவராக ஆனார் அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனி பௌர்ணமி அன்னைக்கு வாழைப்பழ தாராக கொண்டு போய் கொடுப்பாங்க எல்லாரும். வாழையை ஏன் கொடுக்காங்கன்னா, வாழையடி வாழையாக குடும்பம் வளரணும்னு எப்பவும் பேசக்கூடிய விஷயம்ல. அதனால் வாழை தாரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதையும் அவருக்கு ஃபுல்லாக வாழைப்பழத்தை பிரித்து அவருக்கு மேலே ஃபுல்லாக வரைக்கும் அபிஷேகம் மாதிரி வச்சுட்டு வந்தவங்களுக்கு தாரை கொடுப்பாங்க. ஸோ ஆனி மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் நம்ம காரைக்கால் அம்மையார்னு ஒன்று உண்டு. நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருக்கோம், காரைக்கால் அம்மை சப்ஜெக்ட்லாம் பேசியிருக்கிறோம். அந்த அம்மா என்னென்னா, இறைவன்றது நேரடியாகவே தெய்வீக மாம்பழத்தை வாங்கின ஆள். கணவர் வந்து சாதாரண நல்ல விசேஷமான மாம்பழம்னு கொடுத்துட்டு போவார். வந்த அடியாருக்கு அதை தானம் பண்ணிடுவாப்புல. வந்த கணவர் எனக்கு அந்த மாம்பழம் எங்கே சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டோடனே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேண்டனோடனே தெய்வீக மாம்பழம் கிடைக்கும். அவர் இந்த மாம்பழம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு இன்னொன்று எங்கேன்னு கேட்டால் திருப்பியும் போய் கை ஏந்தும் போது இன்னொரு மாம்பழம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதை உண்டு. அதனால் அந்த காரைக்கால் அம்மையார் விசேஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காரைக்கால் அம்மையாரை சிவன் பார்வதியோட தேரில் வச்சு கூட்டுரும்போது வெளியே மாடியிலாம் நின்று பப்ளிக்ஸு மாம்பழமாக தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த சப்பரம் தேர் வர்றதில் ஃபுல்லாக மாம்பழம் தெரிவாங்க. அந்த விஷயமும் ஆனி மாதம் நடக்கக்கூடியது. மாம்பழ திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. அது காரைக்காலில் விசேஷமானது. அது மாதிரி தெய்வீக ஃபங்க்ஷன்கள், கோயில் விசேஷங்கள்ங்கிறது இந்த மாதம் நிறைய சிறப்பு வாய்ந்த மாதங்கள். எல்லா ராசிக்கும் நம்ம வழக்கம் போல் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டினியூவாக பார்த்துடலாம். ஓகே சார், துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது? துலாம் ராசிக்காரர்கள், துலாமுக்கு உண்டான சிம்பல் ஒரு தராசு. அப்போ இவங்க நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஏதோ சொன்னாலும் சரி அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களே அது மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த அடுத்தவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் சண்டை வரும். ஏன்னா அந்த துலாமுக்கு உண்டான அதிபதி சுக்கிரன். அதே சுக்கிரன் ரிஷபராசிக்கும் அதிபதி. அது இந்த வீட்டிலேருந்து 8வது வீடு, ரிஷபத்துலேருந்து துலாம் 6ஆம் வீடு. அப்போ அடுத்தவங்க அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தா வம்பு வழக்கு பிரச்சனைகள் வருமானு கேட்டால் வரும். அப்போ இவங்க நியாயமாக இருந்தால் நியாயமாக, நான் யோக்கியனா இருந்து போடணும், நீ யோக்கியனா மாறணும்னு சொல்லி எதிர்பார்த்தால் இவர்களுக்கு எப்போவுமே இஷ்யூஸ் வரும். இது ஜென்ரல். அதுமாதிரி துலாம்ங்கிறது தராசுங்கிறனால கடைவீதியை குறிக்கக்கூடிய இடம். அங்கே தானே தராசு இருக்கும். அதுமாதிரி நீதிமன்றம் இங்கே தான், மார்க்கெட் இங்கே தான் தராசு இருக்கும். அப்போ இவங்க இந்த மாதிரி இடங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்படியாவது ஒரு லாயராக இதாக இருந்தாங்கன்னா நல்ல ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் துலாம் ராசிக்கு உண்டு. ஏன்னா கடமை தவறாமல் நீதியாக பேசுவாங்கன்னு. மார்க்கெட்டு அப்படின்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் தான் இருக்கும். கொஞ்சம் பர்ச்சேஸ் வெளியே போகிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சுக்கிரனுங்கனால என்னன்னா, அழகு பொருட்கள் வாங்குறதுக்கு காசு செலவழிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள காசை அழகு பொருட்கள் டெக்கரேஷனுக்கு செலவழிக்கணும், நிறையாவே செலவழிப்பாங்க. இப்போ இந்த மாதம் எப்படி வருதுன்னா, நம்ம மாத பலன் பேசுறதுனால 11வது வீட்டுக்குடைய சூரியன் அவர் 9வது வீட்டில் வந்து உட்கார்றார். 11 லாப பாதக அதிபதி. லாபத்தையும் கொடுப்பாரு, அந்த லாபம் மூலம் ஒரு பாதகத்தையும் செய்யக்கூடிய அதிபதி 9வது வீட்டில் போய் உட்கார்ந்துடுறாரு. அப்போ லாபத்தையும் கொடுக்குதுன்னா அந்த 9ஆம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும், பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அவர் போய் 9ல் உட்காருன்னா 9ஆம் இடம் தந்தையும் குறிக்கிறதுனால என்ன, தந்தை மூலம் லாபமும் உண்டு, தந்தை மூலம் ஒரு இடைஞ்சலும் உண்டு. தந்தை மாமனார், ஏன்னா சூரியன்கிறது தந்தையும் குறிக்கும் மாமனாரையும் குறிக்கும். அப்போ தந்தை மூலம் ஒரு லாபம் கிடைக்கும், தந்தை மூலம் ஒரு பாதகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனார் மூலம் லாபமும் உண்டு, மாமனார் மூலம் ஒரு பாதகமும் உண்டு. ஏன்னா அது 11 கூடியவர் 9க்கு போயிடுறார். 11ஆம் இடம் தெளிவாக சொல்கிறேன், பாதக, அதாவது லாப பாதகாதிபதி அப்படின்னா அவருக்கு பேர். லாபத்தையும் தருவார், பாதகத்தையும் செய்வார். பாதகம்னா அன்ஃபேவர், ரெண்டையும் பண்ணக்கூடியது. அப்போ இந்த மாதம் 9ல் போய் உட்கார்றதுனால என்னன்னா, சூரியன்கிற பிளானட்டை நம்ம தந்தை மாமனார்னு எடுத்தோம், இந்த உறவு முறையை எடுத்துட்டோன்னா இவங்க மூலம் லாபமும் இருக்கும், அவங்க மூலம் ஒரு அன்ஃபேவரும் இருக்கும். இது ஜெனரலான பலன். 9ஆம் வீட்டு அதிபதி 9லே உட்காந்துடுறாரு. 12ஆம் வீட்டு அதிபதியும் அதே புதன் தான். அப்போ அது பலம் பெறுறது வந்து இடைஞ்சல். 12ஆம் வீட்டு அதிபதி எப்பவுமே பலம் பெறக்கூடாது. 6, 8, 12 கூடிய அதிபதிகள் எப்பவும் ஒரு ஜாதகத்திலோ கோச்சாரத்திலோ ஒரு பலன் பார்க்கும்போது அது பலம் பெற்றிருந்தால் அது இடைஞ்சல். அப்போ 12ஆம் வீட்டு அதிபதி போய் 9ல் பலமாக உட்காருது. அப்போ தந்தைக்கோ இல்லை மாமனாருக்கோ வைத்திய செலவுகள் உண்டான்னு கேட்டால் உண்டு. அப்போ ஒரு பாதகம் நடந்துருதா, அன்ஃபேவர் நடக்குது, அப்போ அந்த செலவுகள் உண்டான்னு உண்டு. அப்போ எது மூலம் பாதகம்னா லாபமும் மாமனாரோ தந்தை மூலம் கிடைக்கும், வைத்திய செலவுகள் மாமனாருக்கோ தந்தைக்கோ உண்டான்னு கேட்டால் இந்த மாதம் உண்டு. அப்புறம் 2வது வீட்டுக்குடைய செவ்வாய் 2க்கும் 7க்கும் உடையவர். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது ஆப்போசிட் பேர், கணவன் மனைவிங்கிறது. அந்த 7ஆம் வீட்டு அதிபதி 7லே உட்கார்ந்துருந்தார். 2 கூடியவர் 7ல் ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்போ கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, துலாமுக்கும் மேஷத்துக்கும் 7க்கு 7 நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். எப்போ மாறுறாருன்னா
19 செவ்வாய் டிரான்சிட் இருக்குது. 19/6 செவ்வாய் டிரான்சிட்டு 8ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ அந்த 19 வரைக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் பேச்சு இதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறது. 8ஆம் இடத்துக்கு அந்த அதிபதி ஏழாம் வீட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா மனஸ்தாபங்கள் பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள் உருவாக்கும். நண்பர்களுக்குள்ள 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்களையும் குறிக்கும். அப்போ அந்த இஷ்யூஸ் கொடுக்குமான்னா அதையும் கொடுக்கும். அப்போ கொஞ்சம் 2 கூடையவர் செவ்வாய்ங்கனால பேச்சு ஹார்ஸாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 8க்கு வந்துட்டு ரிஷபத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து நேராக 2ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்க்கும். அப்போ தன் வீட்டை பார்க்கறதுனால என்னென்னா அந்த வீட்டை பலப்படுத்தும். தன் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் எப்பவுமே அந்த வீட்டை பலப்படுத்தும் அப்படிங்கிற விதி புராணம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் தன் வீட்டை 2ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்பத்துக்குள் சண்டை பிரச்சனை ஹீட்டட் ஆர்குமெண்ட் வருமானு கேட்டால் வரும். அந்த பிரச்சனை பெருசாகுமான்னு கேட்டால் பெருசாகாது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்து குரு விருச்சிக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ குரு பார்வை படுற இடம் எப்போவுமே ஒரு ஸ்மூத் ஆகிடும். அப்போ ஒரு இடைஞ்சலை கொடுத்து குரு பார்வை இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் ஸ்மூத்தாகவே காம்ப்ரமைஸாக போயிடும். அப்போ இவங்க பண்ண வேண்டியது என்ன? துலாம் ராசிங்கிறது எப்போவுமே சுக்கிரன் தான் அதுக்கு அதிபதி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடியது. அப்போ எந்த இஷ்யூவும் வராமல் இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே சண்டை பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னா இந்த ட்ரிப்பு குரு சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க குருங்கிறதுனால வயதுக்கு முதியவர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், அது மாதிரி குருன்னு எடுத்தால் தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு பகவான், இதெல்லாம் வழிபாடு விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்துக்குள் இந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு செவ்வாய் டிரான்சிட்டில் வர்ற விஷயங்கள் இவங்களுக்கு குறையும். 3ஆம் இடத்துக்கு கூடிய குரு உச்சத்தில் இருக்கார். அப்போ இவங்களோட முயற்சிகள் புது வேலைக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் உச்சத்தில் இருக்கார். இப்போ இவங்க வேலைக்காக ட்ரை பண்ணாங்கன்னா புது வேலைக்கு எதுக்கோ ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா முயற்சி அதீதமாக இருக்கும். சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்திலையும் ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்டால் 100க்கு 200% துலாம் ராசிக்கு வேலை வாய்ப்பு உண்டானா நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி உச்சத்தில் இருக்காரு, 6ஆம் வீட்டையே பார்க்குறாரு. 6ஆம் வீட்டில் தான் சனியும் இருக்காரு. அப்போ சனிங்கிறது கர்மக்காரகன், தொழில்காரகன். அந்த வீட்டை குருவும் பார்க்குறாரு. துலாம் ராசிக்கு 6ஆம் வீடு ஆகிறதுனால அது வேலை வாய்ப்பு உண்டான்னு கேட்டால் வேலை வாய்ப்பு வேறு, தொழில் வேறு. அந்த வித்தியாசம் எப்பவும் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோங்க. வேலை வாய்ப்புனா ஒரு ஆள்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது, தொழில்ங்கிறது ஓன் பிஸ்னஸ். அப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வையில் இருக்குது. 3க்கும் 6க்கும் உடையவர் நேராக பலமாக உச்சத்தில் இருக்கிறார். அப்போ அந்த உச்சமாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது? 2ஆம் இடம்ங்கிறது பணம் வரவை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த பார்க்குறேன்னா நல்ல வேலை, முயற்சி பண்ணி நல்ல வேலை, பெரும் பணம் கிடைக்குமான்னு கேட்டால் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணால் 100க்கு 200% அவர்களுக்கு வெற்றி உண்டு. ஓகே சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஒரு 65லேருந்து 70 மதிப்பெண் கொடுக்கலாம். ஓகே.